மூத்த இசையமைப்பாளர்கள் ஹாரிஸா, அனிருத்தா, மணி சர்மாவா, தேவாவா, இப்படி ஒரு பெரிய லிஸ்டே போயிட்டு இருக்கு. ஆமா, ஏஆர் ரஹ்மான் எல்லா விஷயம் இல்ல, இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஏஆர் ரஹ்மான் விஷயமெல்லாம் சுட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு வீடியோல பார்ப்போம் வாங்க. முதல்ல எல்லாருக்கும் தெரிஞ்சது, மீம்ல போட்டு அடி அடி அடிச்சது, அது என்ன ஏஆர் ரஹ்மான் மியூசிக்னா, காதலர் தினத்துல வந்த காதல் எனும் தேர்வு எழுதி பாட்டுல வந்து இந்த மியூசிக். இத பார்த்துட்டு நம்ம ஹாரிஸ் அண்ணா என்ன பண்ணாரு, மஜ்னு படத்துல வந்த மியூசிக் நீ அடிச்சுனா சும்மா இருப்பான்னு இவன் அண்ணா என்ன பண்ணாரு, இத பார்த்துட்டு ராம் படத்துல வந்த இந்த மியூசிக். மாமா சுத்துறாரு நான் கைய வைக்க மாட்டேன்னு ஜிவி பண்ணி பொல்லாதவன்ல வந்த மெகா ஹிட் ஆன இந்த மியூசிக். ஏஆர் ரஹ்மான் இது வந்து காப்பின்னு சொல்ல முடியாது, இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லலாம். இப்படி இன்ஸ்பயர் ஆகி இத்தனை மியூசிக் இந்த மியூசிக் வந்து அடிச்சிருக்காங்க. இது அடுத்து யாருக்கும் பெருசா தெரியாது. ஏஆர் ரஹ்மான் 90sல அட்வர்டைஸ்மென்ட்க்கு மியூசிக் பண்ணிருக்காரு. அப்படி ப்ரூ காஃபிக்கு லியோ காஃபிக்கு வந்து மியூசிக் பண்ணி வந்த இந்த மியூசிக்க கேட்டோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க என்ன மியூசிக்ன்ட்டு. அண்ணா ஹாரிஸ் அண்ணா மதுன்னு இல்ல, முதற் கனவே அதுல போட்டிருக்காரு இந்த மியூசிக்க. தொலைந்த என் கண்களை பார்த்ததும் கொடுத்து விட்டாய். ஓகே, இது ரெண்டுமே எல்லாருமே தெரிஞ்சது. இன்னுமே ஹிட்டெல்லாம் நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போறோம். ஹிட்டன் மியூசிக் இதெல்லாமா இது வரைக்கும் யாருமே சொல்லாத மியூசிக் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆரம்பமாயங்க வந்து மெகா ஹிட் ஆன ஏத்தி 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 அந்த பாட்டுல சின்னதா ஒரு நோட்ஸ், அந்த நோட்ஸ் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருப்பாரு. சின்ன நோட்ஸ் தான், பெரிய பிரச்சனை இல்ல, இருந்தாலும் சொல்லிக்கிறேன். இந்த முத்து படத்துல ஒருவன் முதலாளி அந்த பாட்டுல இடையில கபாடி கபாலின்னு வரும். அதை தூக்கி நம்மளால ஏத்தியதில கபாலி அப்படின்னு போட்டுருப்பாப்ல. சரி, இது சின்ன மிஸ்டேக், ஆனா இது பெரிய மிஸ்டேக்ங்க வரப்போறது. அதே ஏத்தி பாட்டுல இன்டர்லூட்ஸ் கேட்டிருப்பீங்க. எனக்கு ரொம்ப நாளா இது எங்கேயோ கேட்டிருக்கேன்னு அப்புறம் தான் கண்டுபிடிச்சது. இதுவும் தன்னை ஏஆர் ரஹ்மான் எடுத்திருக்காரு. ஹங்கரியக்கு ஜீன்ஸ் படத்துல வந்த கோலம்பஸ் அந்த பாட்டுல வந்த இன்டர்வியூஸ். ஆனா பாவி கொஞ்சம் ஆனா அவனை மாத்தி போட்டா எனக்கு தெரியாது நினைச்சீங்க. ஹாரிஸ் சார் போங்க சார். ஹாரிஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. ஏஆர் ரஹ்மான் இன்ஸ்பயர் பண்ணி தான் நிறைய டியூனோ பாட்டோ போடுவாங்கன்னு கம்ப்ளைண்ட் இருக்கு. நானும் ஒத்துக்கிறேன். இருந்தாலும் அது பெஸ்டா கொடுக்குறாருல, அதுலதான் ஒரு கிங்கு. யூத் படத்துல வந்த சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க. அதுல ஒரு இன்டர்லூட்ஸ் வரும். எங்கேயோ கேட்டிருக்க அப்படின்னு இன்னும் கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், தேசம் படத்துல வந்த என்னை காணவில்லை நேற்றோடு அந்த பாட்டுல வந்த இன்டர்லூட்ஸ் இது. இது ஆனாவனா மாத்தலங்க, அப்படியே தூக்கி போட்டிருக்காரு. இவருக்கு கொஞ்சம் தெரிஞ்சாலு, அதெல்லாம் மன்னிச்சு விட்டோம். இவர் அடிக்கல பெருசா, ஆனா அந்த மியூசிக் அப்படியே தூக்கிருப்பாங்க. அந்த பாட்டு லிரிக்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்கும். சந்தோஷம் பாட்டு ரெண்டுமே எஸ்பிபி தான். எஸ்பிபியா சொல்லக்கூடாது, யாருக்கு மணி சர்மா இதே பாட்டை நான் ஏஆர் ரஹ்மான் பாடிட்டு வந்தேன், அதே மியூசிக்கை தூக்கி போடுறாங்க. எஸ்பிபியா சொல்லக்கூடாது. சரி வீடுங்க பாத்துக்கலாம்.
அப்புறம் இது ரொம்ப 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 இன்டென். இது நீ தேவா சேட்டை போய் கேட்டீங்கன்னா ஆமாப்பா அப்படின்னு ஒரே ஒத்துப்பாரு. அதாவது மழை வரத்துக்கு ஒரு ராகம் இருக்கு, கார்கோடி ராகமா என்னவோ நினைக்கிறேன் அந்த அதனால மழைக்காக தமிழ் சினிமால வந்த பாடல்கள் இந்திய சினிமால பாடல் இந்த ராகத்தை பேஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. அப்படி குஷி படத்துல மெகா ஹிட்டான இந்த பாட்டு இதுல ஒரு இன்டர்லூப்ஸ் வரும். இத நீங்க இது என்ன காப்பின்னு கேட்பீங்க நான் போட போற பாட்டு. ஆனா இதுல காப்பி இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் அந்த ஸ்ட்ரெச்சை கொஞ்சம் இழுத்து விட்டு வேற மாதிரி பண்ணி அப்படி பண்ணிருக்காரு தேவா. ஒரிஜினல் மியூசிக் என்னன்னா தாழ் படம் 99ல ஏழுமணி மியூசிக்ல ஐஸ்வர்யா நடிச்ச தாழ் படத்துல ரொம்ப ஃபேமஸான பாட்டு இது. இதுல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி மாத்தி விட்டதுதான் இந்த மியூசிக். இப்படி ஏஆர் ரகுமான்ட்ட இந்த இன்ஸ்பயர் ஆகி நிறைய பாடல்கள் வந்திருக்கு. இந்த ஏஆர் ரகுமானே ஒரு பாட்டை காப்பி அடிச்சிருக்கான்னு சொன்னா நம்புவீங்களா? அங்க பதக்கத்தின் மேலே இது என்ன பாட்டுன்னு நீங்க நேரம் கண்டுபிடிச்சிருப்பீங்க. தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க.